குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. யாத்ராகமும் 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம். பகலிலே அவங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார். ரொம்ப ஒரு அழகான வசனம். கர்த்தரை நம்மளை கூப்பிடும்போது அவன் நமக்கு முன் செல்கிற தேவன். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவன். அந்த தேவனுக்கு இந்த மாதத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டுடைய மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். அழகான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிச்சயமான வார்த்தை ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும், இந்த மாதத்திலே இந்த இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்க போறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எஸ் சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுங்க. எஸ் அப்பா, மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் கடந்து செல்லுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து நீர் வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறேன். தூர தேசத்துல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே இயேசு சுவாமி குடும்பத்தாருக்காகவும், படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இந்த நாளிலே இந்த மாதத்திலே அவளுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களோடும் மிஷினரிகளோடும் உடைய கிருபை இருக்கட்டும். போர்க்களத்தில் இருக்கிறவர்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க கடந்து செல்லுங்க எசப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே வாரும் கர்த்தாவே உதவி செய்ய விடமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துல உங்களுடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்குமே நீ சமீபமாய் வந்து அவங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உங்களுடைய மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்து காத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இரவு வரும்போது நாங்கள் படுக்கைக்கு சமாதானத்தோடு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். God bless you all. Thank you so much. Have a blessed day.